நாளைக்கான வீடியோக்கான ஒரு சூப்பரான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அருமையாக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே நம்ம சாரதா, அறிவு, ஆதி 3 பேர் உட்காந்து ஜோசியக்கார் வர சொல்லியிருக்காங்க. ஜோசியக்கார் வந்தவொடனே நம்ம ஆதி, பாரதி 2 பேரோட ஜாதகத்தை கொடுத்து சாரதா அம்மா வந்து கேட்காங்க. இதை பாருங்க ஐயா, இவங்க 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், பொருத்தெல்லாம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஜோசியர்கிட்ட சொல்கிறாங்க. ஜோசியர் வந்து 2 ஜாதகத்தையும் வச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் தான் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, அம்மா இந்த 2 ஜாதகம் சூப்பராக பொருந்தி இருக்குமா, இந்த பையனோட உயிருக்கு கூட ஆபத்து இருக்குது, ஆனால் இந்த பொண்ணு மட்டும் இந்த பையனோட வாழ்க்கையில் வந்துட்டானா இந்த பையனோட உயிருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த ஜாதகம் வந்து நம்ம வீட்டு பிள்ளையை வந்து காக்க வந்த ஜாதகமா அப்படிங்கிற மாதிரி நல்லதாக சொன்னோன்னே சாரதாமாவுக்கு வந்து மனசு மாறுது. என்ன இப்படி நம்ம கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், ஆனால் ஜோசியக்கார் இப்படி நல்லதாக சொல்கிறாரே, நம்ம தான் தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தா நம்ம துரை இருக்கார்ல, துரை வந்து என்ன நம்ம எதையாவது சொல்லி கல்யாணம் நிப்பாட்டலான்னு பார்த்தா நடக்கிறது எல்லாமே அவங்களுக்கு சாதகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீனில் வந்து இங்கிட்டு நம்ம இவங்க இருக்காங்கல்ல, பாரதி, அதுக்கடுத்து மரகதம், அவங்க ஒரு ஜோசியர்கிட்ட கூப்பிட்டு போகிறாங்க. மரகதம் கூப்பிட்டு போன ஜோசியர் வந்து ஆல்ரெடி பேசி வச்சு ஜோசியர் தான். அவர் வழக்கம் போல் நெகட்டிவாக தான் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜாதகத்துக்கும் இந்த பிள்ளைக்கும் பொருத்தமே கிடையாதுமா, இந்த பிள்ளையோட ஜாதகத்துக்கு தாலி பாக்கியங்கிறது 1% கூட கிடையாது. ஆல்ரெடி இந்த பிள்ளை கல்யாணம் நடந்திருக்குமே, அந்த கல்யாணத்தில் நடந்ததில் அந்த பையன் வந்து இந்நேரம் உயிரோடு இருக்க மாட்டார், அந்த பையன் இறந்ததுக்கு காரணமே இந்த பொண்ணோட ஜாதகதாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டவனே பாரதிக்கு வந்து தூக்கு வாரி போட்டுருது. இப்போ 2வது டைமும் கல்யாணம் பண்ணிங்கன்னா 2வது டைம் கல்யாணம் பண்ணுற அந்த பையனோட உயிருக்கும் பெரிய ஆபத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஜோசிகார் சொல்லிடுறாரு. மரகதம்மா செட் பண்ண மாதிரி சொல்லி முடிச்சோடனே அவங்களுக்கு சந்தோஷமாயிடுது. நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து ஆதியும் பாரதியும் வந்து மறுநாள் அவுட்டிங் போகிறதா பிளான் போட்டிருந்தாங்கல்ல, நம்ம ஆதி வந்து கால் பண்ணுறாரு, பாரதி வாங்க நம்ம வந்து வெளியில் போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாரதி வந்து சொல்லிடுறாங்க, இல்லை அது எனக்கு மனசு சரியில்லை, இன்னொரு நாள் போவோம் அப்படிங்கிற மாதிரி தட்டி கழிச்சிடுறாங்க. உடனே மனசு சரியில்லை, நம்ம போய் தனிமையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க பாரதி. அந்த இடத்துல வந்து டக்குன்னு பார்த்தா நம்ம ஆதி வந்து வந்துடுறாரு. வந்தவொடனே ஆதியை ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட பார்த்திங்கன்னா அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.